வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பத்தினா சூறக்காத்த போல வராடா வராடா லாரன்ஸ் வராடா லாரன்ஸ். இந்த மக்களை கேட்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? வரக்கூடாது. அந்த தகுதி எனக்கு இருக்கா? தகுதியே இல்லை. என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்னா, ஆமா அப்படிதான் சொல்ல முடியும். ராகவா லாரன்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அவர் சாதா லாரன்ஸ் இல்லை, ராகவா லாரன்ஸ். அவர் ராகவசாமி, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ஃபேன். அவரோட இதில் வாழ்ந்தவர், அவரை பின்பற்றி வந்தவர். திடீர்னு அரசியலில் குதிக்கலாமா வேணாமா, இறங்கலாமா வேணாமான்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாரு. நம்ம பதில் சொல்கிறோம். அவர் ஒரு கதை சொன்னார். அவர் பேசின வீடியோவில் எனக்கு பிடிச்ச அந்த கதை தான். அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையில சொல்றாரு, ஒரு முதலாளி 2 வேலைக்காரன், ஒருத்தன் சிண்டு வாங்குறான், இன்னொருத்தன் விசுவாசமா இருக்கான், அவனை வீடை கொடுத்து கூட்டு போ, ஸோ நீ கடமை செஞ்சா பலன் எதுவும் ஆடவும் அந்த ஆடம் இல்ல புரியல. நான் அவருக்கு ஒரு கதை சொல்லணும். என்ன கதைன்னா, நன்றி கெட்ட நாய் கதை. கதை தான். அதாவது ஒரு முதலாளி ஒரு நாயை வளர்த்தானா, அந்த நாய்க்கு எல்லாத்தையும் போட்டு கொழுன்னு ஆக்குனானா. அந்த நாய் கொழுத்து போய் திரிஞ்சுதான். திரியிற காலத்துல பக்கத்து வீட்டுக்காரன் அந்த முதலாளி அசிங்கமா திட்டினானா. இந்த நாய் கொலைக்க கூட இல்லையா, முறைச்சு கூட பார்க்கலையா. பதிலுக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா ஆயிட்ட பிறகு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் போய் நக்குச்சான். நான் ஒரு நாயை சொல்றேன், நன்றி கெட்ட நாயை பத்தி. எனக்கு பிடிச்ச கதை தான். எனக்கு பிடிச்ச கதையிலே நன்றி கெட்ட நாய் கதை பிடிக்கும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எதுக்கோ தெரியாது. எனக்கு என்ன கேள்வினா, ஐயா லாரன்ஸ் ஐயா, அந்த வீடியோவில் நீங்கள் ரஜினி சாரை புகழ்ந்து பாடினீங்க. ரஜினி சார் தான் உங்களுக்கு எல்லாம் சொன்னீங்க. எலெக்ஷன் டைமில் ரஜினி சாரை விஜய் சாரோட ரசிகர்களும் டிவிக்கு தொண்டர்களும் வல்கர் வாரியர்ஸும், அவ்வளோ ஏன் அமைச்சர் ராஜமௌழி, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, அவர் வரைக்கும் ரஜினி சாரை பயந்துட்டீங்களா அப்படி இப்படின்னு, அவராவது நாகரிகமாக பயந்துட்டீங்களான்னு சொன்னார். அந்த வல்கர் வாரியர்ஸும் டிவிக்கு தொண்டர்களும் ரஜினி சாரை அசிங்கமாக திட்டினாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? வாயில் என்ன வச்சுருந்தீங்க? இல்லை கண்ணை மூடிட்டீங்களா, காதை அடிச்சிட்டிங்களா? ஒரு வார்த்தை அவரை தப்பாக பேசாதீங்க, அவர் பெரிய மனுஷன். விஜய் சார் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ நண்பா, இந்த மாதிரி பெரிய மனுஷன் தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு தண்டிங்க கொஞ்சம் மிரட்டுங்க சொல்லியிருக்கலாம். இல்லை ஆதவ அர்ஜுனா சார் ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் அப்போவே, நீங்கள் பேசுகிறது தப்புன்னு. இல்லை அந்த வல்கர் வாரிசு எதிராக ஒரு வீடியோ போட்டுறா, இப்போ பேசுகிற வீடியோ அப்போ பேசிடலாம். அவர் தான் என்ன வாழ வச்ச தெய்வம், அவர் நல்லவர் வல்லவர், நானும் நல்லவன், நானும் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன், நான் எங்கள் அம்மா சொல்கிறதான் கேட்பேன், எங்கள் அம்மா அரசியல் ஒரு சாக்கடைன்றதுனால நான் அவர்கிட்ட போகல, அதனால் வரல, மற்றபடி அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வரல, இவர் வரலன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கலாம்ல. உங்கள் நன்றியை காமிச்சிக்கலாம்ல. நன்றியாவது குன்றியாவது. அதனால் அதாவது ஒரு என்ன சொல்றது, அவர் என்ன பேருக்கும், காரியவாதி, என்னடா சொல்ற, சந்தர்ப்பவாதின்ற வார்த்தைக்கு கரெக்டான அர்த்தம் யாருன்னா ராகவா லாரன்ஸ், அவர் தான். பின்ன சந்தர்ப்பவாதினா, ரஜினி சார் அரசியல் ஆரம்பிச்சாரா, அப்பா அவங்க அம்மா கிட்ட போனாரா, அவங்க அம்மா சாக்கடைன்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் நாச்சு ரஜினி சாருக்கு உடம்பு சரியில்லை, இவர் அப்படி குழப்ப பார்த்தாரா. இப்போ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சோன்னே போகலான்னாரா, அவங்க அம்மா சாக்கடைன்ட்டாங்களாம். இப்போ விஜய் சார் ஜெயிச்சவொடனே அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடுச்சான். சாக்கடைன்னு சொன்னா அப்போ கேட்டுங்கடா, அம்மா சொல்றது கேளுங்கடா. அம்மா தான் தெய்வம், அம்மா தான் இல்லைன்னா, அம்மா ஃபர்ஸ்டே சாக்கடைன்னு சொன்னால் அது சாக்கடை தான். போய் கன்வின்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அப்போ ரஜினி சார் இருக்கும்போது கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே, ஏன் அப்போ கன்வின்ஸ் பண்ணல? ஜெயிச்ச உடனே கன்வின்ஸ், ஜெயிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா அவங்க அம்மா ஜெயிச்ச பிறகு அதை ஏற்றுக்கினாங்கன்னா அப்போ அம்மாவோட டிசிஷன் சரியா? நான் சொல்கிறேன், எல்லாரும் அப்படி என்ன சொல்கிறது, அம்மாவை தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அம்மாவோட டிசிஷன் சரியா? நீங்கள் உங்கள் அம்மா சொல்லி தான் போகிறேன்னா என்ன சொல்கிறதுன்னு புரியலையா? அவர் ஜெயிச்சிருக்காரு, அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக எம்எல்ஏ போய்டும். கட்சியில் இருக்கிறது, தொண்டனாக இருக்கிறது, கட்சி வேலை செய்கிறது, இவ்வளோ நல்லவனாக இருந்தால் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தால் அவன் மனுஷன். டிவிகே தொண்டர், டிவிகே ரசிகர், டிவிகேயோட வல்கர் வாரியர்ஸ், நீங்களும் கட்சியில் இருக்கிறீங்க, நீங்களும் நிறைய வேலை செஞ்சீங்க, உங்களில் யாருக்காவது சீட்டு கொடுக்கலாம். இப்போ இவர் கட்சிக்காரனா இவர் சீட்டு கொடுக்கலாம், இருந்தவங்களாம் கட்சிக்காரங்க. இப்போ மீன்வளத்துறை அமைச்சர் கூட கட்சிக்காரர், ஆரம்பத்தில் இருந்தாரான்னு கூட தெரியல, ஏதோ ஒரு கட்சிக்காரன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இல்லை எலெக்ஷன் டைமில் இருந்தால் பரவாயில்ல, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்தால் பரவாயில்ல. ஜெயிச்ச பிறகு அவர் ட்ரஸ்ட்டை பெருசாக்கணும் ஒரே எண்ணத்தில், சுயநலத்தில் வர்றாரு. இல்லை ட்ரஸ்ட்டை பெருசாக்கி நல்லதானே பண்ண போகிறாரு, நல்லது பண்ணுறவர் இப்போயே நல்லது பண்ணுதாங்கிறாரு. ட்ரஸ்ட்டை பெருசாக்கணும், ஏன் அரசியலுக்கு வரணும்? விஜய் சார் உங்கள் நண்பர் தானே, ஹலோ நண்பா, என் ட்ரஸ்ட்டை பெருசாக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இல்லை சட்ட ரீதியாகவே ஒரு பெரிய ட்ரஸ்ட்டோ இல்லை பெரிய அமைப்போ இல்லை சட்டம் ஏற்றி முடியாதவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கண் ஆப்ரேஷன், வயிற்று ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணலாம்ல. அப்படியே சொல்லி முடிக்கல. எதுக்கு உங்களுக்கு எம்எல்ஏ, எதுக்கு உங்களுக்கு அரசியல்? இல்லை அரசியல் ஒரு சாக்கடை, எங்கள் அம்மா முன்னாடி சொல்லிட்டாங்க, இப்போ என்ன சாக்கடை க்ளீன் ஆகிடுச்சா? க்ளீன் ஆகிடுச்சு பிறகு அம்மா புரிஞ்சினாங்களா? அப்படி க்ளீன் ஆகணும்னு அம்மா புரிஞ்சினாங்கன்னா, விஜய் சார் நல்ல மனசு புரிஞ்சுக்கணும்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே புரிஞ்சிருக்கணும், அப்பயே போய் சேர்ந்துருக்கணும். சந்தர்ப்பவாதம், ஆஹா ஜெயிச்சிட்டாங்கடா, இப்போ திருச்சி கிழக்கு ஃப்ரீயாக இருக்குடா, அப்படியே குதிச்சு இதான் சான்ஸ் எம்எல்ஏ ஆகி நம்ம சுயநலமாக இருப்போம். இல்லை ராகவா லாரன்ஸ் ரொம்ப நல்லவர். அவர் எவ்வளோ குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, உண்மைதான், ரொம்ப நல்லவர் தான், ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நல்லவர் மட்டும் போதுமா அரசியலுக்கு? அறிவு வேணாமா? என்னப்பா அறிவு இல்லையா? ஆமாங்க அறிவு இல்லைங்க.
இவருக்கு மட்டும் தான் அம்மா இருக்கிறாங்களா? ஆணவ படுகொலையில் இறந்தார்ல கவின், அவருக்கு அம்மா இல்லையா? அவங்க அம்மா அழுவலையா? எத்தனை பேர் இறக்குறாங்க, அவங்க அம்மாலாம் இல்லையா? ஒன்றும் இல்லை, கோவையில் பெண் குழந்தைய ரேப் அண்ட் மர்டர் பண்ணாங்க. அவங்க அம்மாவை இந்த கட்சிக்காரங்களே தப்பு தப்பாக பேசினானுங்க. அப்போல்லாம் எங்கே போனீங்க? அவங்க அம்மா இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் அம்மா இருக்கிறாங்களா? இல்லை கேட்குற அந்த அறிவு இருக்கணும்ல. அப்போ சமூக அறிவு ஒன்று இருக்கணும்ல. சமூகத்தில் இவ்வளோ நடக்குது, சாதி கொலை நடக்குது, கரண்ட் இல்லை, அது இல்லை, லொட்டு இல்லை, லொசுக்கு இல்லை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. குரல் கொடுத்தீங்களா? எதுவும் குரல் கொடுக்கல. யாருகிட்ட? இப்போ ஒரு மனுஷன் உதாரணத்துக்கு ரொம்ப நல்லவருப்பா, ஊருக்கெல்லாம் உண்ணாவிரதம் வச்சிருக்குது, அன்னதானம் போறாரு, ஊருக்கெல்லாம் அன்னதானம், சொத்தை அள்ளி கொடுக்குறாரு, ரொம்ப தாராள பிரபுவா இருக்கு, ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. ஆனால் ஜாதி வெறி பிடிச்சவனா இருக்கிறான், அவன் அரசியலுக்கு வந்துடலாமா? மத வெறி பிடிச்சவனா இருக்கிறான், அவன் அரசியலுக்கு வந்துடலாமா? அப்போ அரசியலுக்கு வரணும்னா மக்களை பற்றின ஒரு சிந்தனை இருக்கணும். மக்களுக்கு எது நல்லது கெட்டது, இந்த சமூகம் எப்படி இருக்குது, சமூக பிரச்சனை என்ன. நான் வந்து அரசியல் இருக்குன்னா நாளைக்கு பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பேன், இந்த சமூக பிரச்சனை எப்படி தீர்ப்பேன், மக்களோட பிரச்சனை எப்படி தீர்ப்பேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, குழந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு கண்ணு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, இந்த பிரச்சனையாக இருக்கிறவங்க, அப்பா அம்மா இல்லாதவங்க, ஊனமுற்றோர், இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீங்கள் ட்ரஸ்ட் வச்சு பண்ணுறீங்களா? அது ஆஹா ஓஹோ பெரிய விஷயம், அது ரொம்ப பெரிய தொண்டு, அது இன்னும் பெருசாக பண்ணலாம். இப்போ பண்ணுறீங்க, நீங்கள் அதை வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு அரசியல்லாம், அதுக்காக நீங்கள் அரசியல் வந்தால் வாங்க வாங்க, ஐயோ அரசியல் வரும், வாங்க வாங்க ஐயா வாங்கன்னு கூப்பிடுவாங்களே, வந்து என்ன பண்ண போகிறீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? இது வரைக்கும் எதுவுமே சொல்ல. நீங்கள் உங்கள் தலைவர், உங்களை வாழ வச்ச தெய்வம் ரஜினி சார் அசிங்கமாக திட்டினாங்க, பொத்தின்னு இருந்தீங்க. எனக்கே கோவம் வருதுப்பா. சின்ன வயசுல ரஜினி ரசித்தேன், இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட முரண்பாடு இருக்குது, இப்போ அவரை பிடிச்சிருக்கு, பாராட்டணும். ஆனால் எனக்கே கோவம் வந்துச்சு. ரஜினி ரசிகர், ரஜினியாரை வாழ்ந்தவர், வெறும் லாரன்ஸை ராகவா லாரன்ஸ்னு மாற்றினது ரஜினி தான் காரணம்னு யாரை சொன்னாங்க? அவர் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ மாற்றி சொன்னாலும் சொல்லுவார். அவரை திட்டுறப்போ ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீங்கள் மக்களுக்காக கேட்டுறீங்களா? இல்லை நான் அவர் வந்து அதை சொல்கிறார், என்னோட வாழ்க்கையில் நான் வந்து எங்கே ஆரம்பித்தேன் என்னோட அரசியல்னா ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சோறு போட்டேன்பா, அதுக்கு ஒரு தலைவர் திட்டுறாருன்னு என் மாமா சீமான் மேலே கையை வைக்கிறீங்க. அந்த வீடியோ முடிகிறப்போ அவர் சீமான் ரொம்ப நல்ல ஒரு கோபம் இருக்கிறத பாசம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறேன். எதுக்கு அதை சொல்லணும்? நீங்கள் அரசியலுக்கு வந்து அரசியல் வாங்க, எனக்கு டிவிக்கு கட்சி பிடிச்சிருக்கு, அந்த கட்சி கொள்கையை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். தேவையில்லாம எங்கள் மாமா மேலே கை வைக்கிறீங்க. எங்கள் மாமாவை நாங்கள் கேட்போம், ஆனால் வேற யாரும் கேட்க விட மாட்டோம். என் வீட்டு வாசல்ல வச்சு என் மச்சான் மேல கை வச்சுட்டீங்களா? நான் இருந்தா என்ன செத்தா என்னடா? அப்பவே சீமான் மாமா உங்களை போட்டு கரெக்டாக தான் பிறந்திருக்காரு. இவன் எதுக்கு இங்கே வரான், அப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான், அப்போ அரசியலில் வர ஒரு ஐடியா இருக்குது, இதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறான்னு எங்கள் மாமா அப்பயே கணிச்சிருக்கான். மனுஷன் தீர்க்கதரிசியா இருந்தாலு எப்பயோ கணிச்சு திட்டிருக்கான். இப்போ வந்து மாமாவை சொல்லிட்டு மாமா கூட சமாதானமா சொல்லாமலே இருக்கலாமா? இதுக்கு இப்போ வந்து ஜிகிர்தண்டா படம் பார்த்துட்டு ஒரு ஃபோன் பண்ணி தம்பி அப்படின்னு பாசத்தை போயிட்டாரான். இதுக்கு முன்னாடி எத்தனை மேடையில் இருந்தீங்க? அப்போல்லாம் சீமான் மாமா பற்றி சொல்லியிருந்தா, எலெக்ஷன் முன்னாடி சொல்லியிருந்தா, அவருக்கு ஒரு 4 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்குல்ல. நீ நல்லவர் தானே, அவர் நல்லவர் தானே, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சொல்லிடலாம்ல. அப்போ என்ன திட்டினார், ஆனால் உண்மையாக அவர் ரொம்ப நல்லவர், பாசம் உள்ளவர், சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்போ எலெக்ஷனில் குதிக்கிறேன்னு எங்கள் மாமா ஒரு குத்திட்டு, எங்கள் 1000 தான் சொன்னாலே எங்கள் மாமா ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஒரு கொள்கை வச்சிருக்கா மனுஷன். அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறோம் திட்டம் இருக்குது. அந்த திட்டம் ரொம்ப தப்பாக கேவலமாக இருந்தாலும் அப்படி ஒரு திட்டம் இருக்குது. 15 வருஷமாக இருக்கிறாப்புல, நடக்குதோ இல்லையோ ஒரு கற்பனையாக இருந்தாலுமே ஒரு திட்டம் இருக்குது, இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் பேசினுக்கிறாப்புல. மேடையில் மாட்டுக்கறி துண்ணூறு பேசுகிறான் என் மனுஷன். அந்த ஒரு விஷயத்தில் என் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல விஷயங்கள் முரண்பாடு இருக்கலாம், இது கட்சி முரண்பாடு. ஆல்ரெடி எங்கள் மாமா சொல்லியிருக்கான், திராவிடத்துக்கு எங்களுக்கு சண்டைனா அது பங்காளி சண்டை, வேற யாரும் உள்ள விட மாட்டோம். எங்கள் மாமா பேசுனது இருக்குது. இப்போ அதே மாதிரி நாங்களும் பேசிட்டு போவோம், அது வேற விஷயம். ஆனால் 1000 இருந்தாலும் எங்கள் மாமா நீங்கள் தொடக்கூடாது. அந்த மனுஷன் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு, மக்களுக்காக பேசியிருக்காரு, மக்கள் பிரச்சனையை பேசியிருக்காரு. அவர் வந்து உங்களை வந்து இது பண்ணார் அது பண்ணார், என்ன திட்டினாரு, ஏன்னா வந்து இதுக்கு வந்ததுக்கா அப்படி சொல்றது வந்து தப்பு. உங்கள் அரசியல் லாபத்துக்காக அந்த மனுஷனை பற்றி பேசக்கூடாது. 1000 முரண்பாடு இருக்கலாம், போ கட்சியில் சேர்ந்துருக்கணும். இவ்வளோ நல்ல ஒரு லாரன்ஸ் வந்து முன்னாடி டிவிக்கில் சேர்ந்து அப்போ நீங்கள் வந்து எங்கள் மாமா எடுத்தீங்கன்னா நீ மனுஷன், நீ வந்து ஒரு நல்லவன். இப்போ வந்து சந்தர்ப்பத்துக்காக சம்மந்தமே எங்கள் மாமாவை குத்துறது என்னன்னா, அவரை குத்துனாதான் எல்லாரும் ஆஹா கரெக்டு, இவன் நம்மாள், டிவிக்கில் ஒன்று சீட்டு கொடுத்துருங்கன்னு டிவிக்கை கட்சிக்காரனும் தொண்டன்னு சொல்லுவான். லாரன்ஸ் வெறும் ஒரு நல்லவர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும், கரெக்டாக சீமானை கரெக்டாக சொன்னேன் அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது. அது ரொம்ப அசிங்கமான வேலை. உன்னை பற்றி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ உடம்பு சீப்பாக இருந்திருக்க. உண்மையாக இந்த வீடியோக்கு முன்னாடி லாரன்ஸ் மேலே, அவர் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருந்துச்சு. இப்போ சீப்பாயிட்டான் மனுஷன், சந்தர்ப்பவாதி. ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாப்புல. இல்லைப்பா எல்லா கட்சி மற்ற கட்சி இல்லையா, அப்போ மற்ற கட்சி மற்ற ஆளுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் தான் நல்லவராச்சே, குழந்தைய தூக்கி வளர்க்குறீங்க, குழந்தைய பார்த்து ரொம்ப உண்மையாக சொல்கிறா, அதை கிண்டல் பண்ண சொல்ல அந்த மனுஷன் நல்லவர், நல்ல வேலை செஞ்சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆதரித்து அந்த கட்சிக்காக நின்று அந்த கட்சியில் ஜெயிச்சா இல்லை ஜெயிக்கலையோ அந்த கட்சிக்காக பேசினா அவன் மனுஷன். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சாச்சு, அந்த தொகுதியில் ஒரு ரீஎலெக்ஷன் வரப்போகுது, கட்சி சார்பாக யார் நிற்க வச்சாலும் ஜெயிப்பாங்கன்னு தெரியும், அதை பயன்படுத்துகிறாருண்ணா. எவ்வளோ அசிங்கமான வேலை.
நானும் கேட்குறேன், டிவிக்கு தொண்டர்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் உழைக்கிறீங்க? என்ன தான் வல்கர் வாரியஸாக அசிங்கமாக பேசினாலும் கட்சிக்காரன் உழைக்கணும்ல கொடுக்கணும். பார்த்துக்க உங்கள் கட்சியை ஜெயிப்பான்னா எவனவனோ விடுவாங்க, கட்சிக்காரனுக்கு மரியாதை இல்லை. அதான் பொழுது. இப்போ உண்மையாக கோவப்பட வேண்டியது யாரு? நீங்கள் தான். கட்சிக்காரன் தான் கோவப்படணும். என்ன எங்கள் கட்சியில் யாரோனா வருவீங்களா? இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணீங்களா? நாங்கன்னா சொம்பையா, நாங்களாம் வேஸ்ட்டா, எங்களுக்கு கோவம் வராதா, எங்களுக்கு ரோஷம் கிடையாதா, எங்களுக்கு வந்து இது இல்லையா, அப்படி நீங்கள் தான் கோவப்படணும். உங்களுக்கு பார்த்தா நான் கோவப்படுறேன். நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் எங்கே? சந்தர்ப்பவாதி உங்கள் அண்ணனை யூஸ் பண்ணியிருக்கான். அவர் ஃபஸ்ட்டு என்னை வந்து நான் இதுக்கு போகிறப்போ நல்லது பண்ணுறப்போ என்னை குத்துனார், அப்புறம் என்ன திட்டினார். இப்போ ஒரு நல்லவர்னு அவரை லைட்டாக அப்படியே அடிச்சுட்டு இங்கே போயிருக்கான். வாயை மூணுக்கிறீங்க. உங்களை நம்பி தானே என் மாமா மேடைக்கு கண்ணாடினு கத்துறான். பொத்தினுக்கிறீங்க. நான் பேசிட்டேயா கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் மாமனுக்காக நான் பேச வேண்டியதாக ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது? சிச்சுவேஷன் ஆகி போச்சு. கொள்கை முரண்பாடு இருக்கலாம், என் மாமா தப்பான ஆளாக இருக்கலாம், தப்பாக பேசலாம், அசிங்கமாக பேசலாம், அசிங்கமான ஐடியாவை கொடுக்கலாம். ஆனால் அரசியல்வாதியா என்ன தான் தப்பாக இருந்தாலுமே அரசியல்வாதி ஒரு 15 வருஷம் களத்தில் நின்றுருக்கான் மனுஷன். ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்கான் மனுஷன். அந்த ஐடியா பல பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. அந்த மனுஷனை வந்து இப்படி குத்துறது என்னால் பொறுத்துக்க முடியாது. இப்போ லாகவா லாரன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்லவர்னா, அவருக்கு அரசியல் வேணும், ஜெயிக்கணும்னா இன்னும் டிஎம்கே போயிருக்கலாம், இல்லை நாம் தமிழ் போயிருக்கலாம். சீமான் மாமா நல்லவருன்ற அப்போ அந்த கட்சி போகலாம், காங்கிரஸ் போகலாம், விசிகே போகலாம், பாமக போகலாம், அவ்வளோ ஏன் பிஜேபியே போகலாம். இப்போ அண்ணாமலை என்ன கட்சி ஆரம்பிக்கிறப்போ அங்கே கூட போகலாம். ஏன் டிவிகேக்கு வரணும்னா ஜெயிக்கிறது கன்ஃபார்மு. நின்னா ஜெயிச்சுருவாங்க. பார்க்குற சுச்சுவேஷனை பார்க்குறாரு. 108 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ சிஎம் அவர் தான். ஆப்வியஸ்லி அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. தெரில, மக்களுக்கு அறிவு வாய்ப்பு இல்லை, அது தெரியும். அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன், அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம்னு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணுறான். எந்த அளவுக்கு விஸ்வாசின்னு ரஜினி சாரை பாராட்டி வளர்ந்தவன் ரஜினி சாரை போட்டு திட்டுனாங்க, ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதுக்கு பதில் அவங்க கட்சியில் போய் சேர்ந்துட்டான் மனுஷன். இவன் தான் ஏன் விஸ்வாசி, இவன் தான் ஏன் நல்லவன், இவன் தான் ஏன் நேர்மையானவன். இந்த உலகம் எதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்குது. ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவன் அப்படியே என்ன சொல்கிறது, பாட்டுலாம் பாடி ஆடி காமிச்சினா லாரன்ஸ் படம் கன்றாவே இருந்தாலும் அந்த மனுஷன் நல்லவர், குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்பப்போ பாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளி வச்சு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவங்களே என்கரேஜ் பண்ணுவார்னு. அந்த நல்ல மனுஷன் படம் நல்லா இருக்கட்டும்னே படத்துக்கு போய் பார்த்தாங்க எல்லாரும். உண்மை அதுதான். இப்போ தான் தெரியுது சந்தர்ப்பவாதி. யாரெல்லாம் நல்லா இருக்கிறாங்களோ அங்கே போய் ஒட்டிக்கிறது. கேவலமாக இல்லையான்னு வெளியே கேட்குறேன், நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் ஆயிட்ட பிறகு இவர் மட்டும் எப்படி? இதில் வேறு அம்மா சென்டிமெண்ட்டு. படத்தில் தான் அம்மா சென்டிமெண்ட்டும், இங்கே தான் அம்மா தான் தெய்வம். எனக்கு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் யார் தெய்வம்? எங்களுக்கு அம்மா தான் தெய்வம், எல்லாருக்கும் அம்மா தான் தெய்வம். நீ எதிரியாக இருந்தாலும், பிஜேபி காரனாக இருந்தாலும், ஆர்எஸ்எஸ் காரனாக இருந்தாலும் அவனுக்கு அவங்க அம்மா தான் தெய்வம். அம்மா சென்டிமெண்ட் ஏன் போடுறீங்க? அம்மா ஏன் இழுக்கிறீங்க? இல்லை அரசியலுக்கு அம்மாவுக்கு என்னையா சம்பந்தம்? எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரஜினி சார் வந்து அரசியல் கட்சி அம்மா சொன்னா இது சாக்கடை அப்படின்ட்டாங்க. சாக்கடைனா அம்மா சாக்கடை இல்லைம்மான்னு சொன்னார். அம்மா கேட்கலையா? இப்போ அப்படி விஜய் சார் வந்தாலும் மறுபடியும் சாக்கடை நாங்களாம் கேட்கலையா? ஜெயிச்ச உடனே அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பான். அப்போ தான் அம்மா சிரிக்கிறாங்களாம். அப்போ இவர் சந்தோஷமாக அம்மா வந்து பேர் விட்டு கூப்பிட்றாராம். அப்படி ஒரு கதை அம்மா சென்டிமெண்ட் வச்சு, அம்மா சென்டிமெண்ட்டில் ஒரு சந்தோஷம் வச்சு, ஒரு கிளைமேக்ஸ் வச்சு, இப்போ ஓகேம்மா ஜெயிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு ஜெயிச்சிட்டாருமா. உடனே அம்மா கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அம்மா சாக்கடைன்னு சொன்னது உண்மையா, கன்வின்ஸ் ஆனது உண்மையா? சாக்கடைன்னு ஏன் சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் தான் ஜெயிச்சுன்னு தான் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்களாம் யார்? காலங்காலமாக இப்போ ஜெயிச்சவர் பாரு, நீ ரொம்ப வேணாம். காமராசரை சாக்கடைன்றாங்களா? இப்போ நல்லவர் ஜெயிச்சார்னா காமராசர் இருந்தார், ஜெயிச்சார்னு சொல்லலாம்ல. நாங்கள் சொல்ல, உங்கள் கண்ணுக்கு நல்லவராக ஒருத்தர் தெரிய வரல, அப்போ அந்த நல்லவர் அரசியல் இல்லையா? தொடர்ச்சியாக வந்தாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து விஜய் சார் வந்து எம்ஜிஆர். இப்போ எம்ஜிஆர் என்ன சொல்வீங்க? இப்போ கலைஞர் உங்களுக்கு திமுக பிடிக்காது சொன்னால் ஆமான்றீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களும் அரசியல் இல்லையா? அப்போ அவங்கள பார்த்தா அம்மா சாக்கடைன்னாங்க. அப்போ அந்த இடம் சாக்கடைன்ற அளவுக்கு சொல்லிட்ட பிறகு இப்போ ஜெயிச்சோன்னு அம்மா சிரிச்சாங்கன்னா, அம்மா சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் அதை விசாரிக்கணும். அம்மா பற்றி தப்பாக பேசலை. நீங்கள் சொன்ன கதை அசிங்கமாக இருந்துச்சு. உங்கள் சொன்ன கதையில் உங்கள் அம்மாவை நீங்கள் அப்படி தான் சித்தரிக்கிறீங்க. தப்பு. ஒரு அரசியலுக்கு வர்றவங்க நீங்கள் அரசியல் பேசுங்க. அம்மா சென்டிமெண்ட்டு இது வரைக்கும் அவர் வளர்த்த குழந்தைலாம் காட்டுதில்லை. இப்போ என் குழந்தைங்கள பாருங்கள், 22 வருஷமாக வளர்த்து வச்சுருக்கேன். ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். 22 நீங்கள் வளர்த்தீங்க சார், நீங்கள் நல்லவர் சார், நாங்கள் தப்பு சொல்லவே இல்லை. காலங்காலமாக உங்களை அதுக்கு தான் போட்டுறோம். உங்கள் படம் மொக்கையாக இருக்கும், உங்களுக்காக வந்து பார்ப்போம். நல்ல மனுஷன் நடிக்கிறாரு, அவர் சம்பாதிச்சாரு, 4 பேர் நல்லா வச்சுப்பாருன்னு உங்கள் படத்தை பார்ப்பாங்க. நீங்களா தானே சொன்னீங்க. இப்போ அரசியலுக்காக அதை யூஸ் பண்ணுறீங்க. அசிங்கமாக இல்லை? அருவிருப்பா இல்லை உங்களுக்கு? இந்த அரசியல் தேவையா? உங்கள் பேரை கெடுத்துக்கிறீங்களே. உங்களால் எவ்வளோ உண்மையாக மச்சாலாம் டான்ஸ் ஆடும். உங்களை பார்த்தா டான்ஸ் ஆடும். அவன்னா லாரன்ஸ்னு ஆள். எனக்கு சின்ன வயசுல உங்கள் மேலே ரொம்ப பெரிய அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம். இப்போ சீன் ஆகி போச்சு. அடைச்சே ஒரே இப்படி நான் உங்களுக்கு எதுக்குங்க அரசியல்? வாங்க நிற்கணுங்க, ஜெயிங்க.
மக்களுக்கான திட்டத்தோடு வாங்க. சாதி ஒழிப்பு வரீங்களா, மத நல்லிணக்கத்துக்கு வரீங்களா, இல்லை இந்துத்துவாக்கு வரீங்களா, இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு வரீங்களா, இல்லை தீகாக்கு வரீங்களா, இல்லை டிவிகேக்கு தான் வரீங்களா? டிவிகே கட்சினா டிவிகே கட்சிக்கு முன்னாடியே போயிருங்க. டிவிகே கட்சியில் இணையிற ஒரு தொண்டனாக இருக்க போகிறேன், தொண்டனாக இருந்து அந்த கட்சிக்கு உதவியாக இருந்து நல்லது பண்ண போகிறேன் அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஒரு அரசியலுக்கு வர ஸ்டேட்டாக கட்சியில் இருந்து மக்களுக்கான வேலையில் செய்யணும். ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும், போராட்டத்தில் கலந்துக்கணும், டிவிகே கட்சியிலே இணைஞ்சு கொஞ்ச நாள் பயணிக்கணும், மக்களுக்காக வேலை செய்யணும். ஸ்டேட்டாக எம்எல்ஏ அது திருச்சி கிழக்கு ஜிஜக்கா குச்சிக்கிட்டு ஜெயிச்சிடும். சிஎம் ஜெயிச்ச இடம். சிஎம் சார் வந்து ஒரு எப்படி அன்றைக்கி பிரச்சாரத்துக்கு வருவார். இப்போ பக்கத்தில் யோசிச்சு பாருங்கள், பக்கத்தில் லாகவா ராலன்ஸ் ரொம்ப வருஷமாக மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியும் அவர். ஆனால் 2 பேருக்கும் ஒரே விஷயம் நல்லாயிருக்கும், என்னென்னா விக்கு. இந்த ஹேர்ஸ்டைலும் அந்த ஹேர்ஸ்டைலும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், பல ஒத்துமை இருக்குது. 2 பேரும் ஒன்றா டான்ஸ் ஆடிடுறாங்க. யோசிச்சு பாருங்கள், பிரச்சாரத்தில் டான்ஸ் தான் தாம் தக்க தீம் தக்கன்றால் எப்படி இருக்கும்? இல்லை நடக்கும். அதெல்லாம் தான் அவர் கற்பனை பண்ணிடுது. பிரச்சாரத்துக்கு நாளைக்கு போனால் இந்த சைடில் சிஎம் சார், அப்புறம் மலரும் நினைவுகள், தாம் தக்க தீம் தக்கன்னு நம்ம போகலாம். இப்படி பாட்டு பாடுறப்ப ரஜினி சார் என்ன பாட்டு பாடுவார்? அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன வந்தம். கஷ்டமாக இருக்குது, சிரிச்சின்னு பாடுறேன்னு நினைக்காதீங்க, அழுதுன்னு பாடுறேன். விடுகதையா இந்த வாழ்க்கை, எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் தலைவர் கண்கள். யோசிச்சு பாருங்க, ரஜினியாவோ ரஜினி ரசிகராவோ இது எவ்வளோ பெரிய துரோகம், கொடூர துரோகம் இல்லையா? அந்த மனுஷனை அசிங்கமாக திட்டினாங்க, நான் பார்த்தேன். அந்த மனுஷனே அறிக்கை விட்டார், அந்த மனுஷன் வந்து போய் பேசினார். இப்போ இருக்கிற அமைச்சர் அப்போ கொடூரமாக பேசினார். ஒரு வார்த்தை பேசலை லாகவா ராலன்ஸ், ஒரு வார்த்தை பேசலை. இப்போ வந்து அதே கட்சியில் போய் சேர்றாரு. உன் தலைவன் செய்கிற துரோகம் இல்லையா? இப்போ நீ நல்லவனாக தானே பண்ணிடணும். முன்னாடி அவர் நண்பர், இவர் உங்கள் தலைவர், பேசி சமாதானப்படுத்திக்கணும். இல்லை அதாவது பேச வச்சு, இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் ஃபோனில் பேசினேன் ஏதாவது ஒன்று, இல்லை நீங்கள் ஒரு அறிக்கை, இல்லை அந்த நேரத்தில் ஒரு வீடியோ, நண்பர் நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறீங்க, எனக்கு வாழ்த்துக்கு இருந்தாலும் என் தலைவன் நீங்கள் தப்பாக சொல்லக்கூடாது, உங்கள் தொண்டெல்லாம் ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க, அப்படி பேசக்கூடாது, நான் வன்மையாக கண்டிக்கிறேன், கண்மையாக நொண்டிக்கிறேன் தொண்டிக்கிறேன், இல்லை தாம் தக்க தீம் தக்கன்னு பாட்டு பாடுற டான்ஸ் ஆடுற ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். இல்லை ஒன்றும் பண்ணல. கொடுமை. ரஜினி சாருக்கும் ரஜினி ரசிகருக்கும் பொடுரா இது புரியல. அப்படிதான் அவருக்கும் புரியாது. யாரா அவனுங்க, யாரடா கூட வச்சுருந்தேன், என்னடா இப்படி துரோகியாக இருக்கிறீங்கன்னு ரஜினி சார் யோசிக்கல, நான் யோசிக்கிறேன். ரஜினி சாருக்கு செஞ்ச பச்சை துரோகம் இது. லாகவா ராலன் சார், நீங்கள் நல்லவர்னு உங்கள் படத்தை பார்த்தோம், இப்போ நல்லவர் நீங்கள் எலெக்ஷன் வந்தால் ஆஹா நல்லவர்லாம் வாங்க, நீங்கள் நல்லவர் கிடையாது, சந்தர்ப்ப வியாதி. என் சீமான் மாமா ஒரு தீர்க்கதரிசி, அப்பயே உங்களை கரெக்டாக தான் அட்டாக் பண்ணியிருக்கான் மனுஷன். நான் தான் அப்பயே மாட்டுக்கறி சாப்பிடாம விட்டேன், சாப்பிட்டு இருந்தேன்னா புரிஞ்சிருக்கோம். மாமா மிஸ் யூ.